வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி தேய்பிறை, ஏகாதசி, யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இன்று சுபமுகூர்த்த நாள். இன்று ஏகாதசி விரதம். நாளைய விசேஷம், நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள், வாஸ்து நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் விரத நாட்களில் திருவோண விரதம், ஏகாதசி விரதம்லாம் ரொம்ப முக்கியம். முழு பற்றி உபவாசம் இருப்பாங்க. அது மாதிரி முடியாட்டினா கூட இன்றைக்கி சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் ஆலயம் செல்வது சிறப்பு. போகும்போது துளசி வாங்கிட்டு போய் பெருமாள் பாதத்தில் போட்டு நமஸ்காரம் செய்துட்டு வரணும். சரணாகதி அடைய வேண்டும். பெருமாள் திருப்பாதங்களில் சரணாகதி அடையணும். சரணாகதி அடைந்தாலே அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயம். சரணாகதி தத்துவம் தான். பெருமாளை இன்றைக்கி நம்ம சரணாகதி அடைந்தால் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இந்த நாள் ஏகாதசி. மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகணியில் தான் இன்றைக்கும் இருக்குது. உங்கள் ராசிக்குள் ராசி அதிபதி செவ்வாய், 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம். வாக்கு ஸ்தானம் பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வாக்கு, செல்வாக்கு பிரமாதமாக பலிக்கும். வாக்கு பலிதமாகும் அப்படிங்கிறது சில துறையில் இருப்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஆசிரியர்கள், வக்கீல்கள், ஜோதிடர்கள், இந்த மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், மேடை பேச்சாளர்கள், ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேடை ஏறி பேசக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். காமெடியன்ஸ், சினிமா நடிகர்கள், நடிகைகள், இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு இப்போ அதிகமாக வருமானம் வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்கள் ராசிக்குள் ராசி அதிபதி இருப்பது சிறப்பு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ உடம்பில் ஒரு இளமையான தோற்றம் தெரியும். இந்த சுபகிரகங்கள்லாம் ராசியை கடக்கும்போது தான் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும். டல் அடிச்சுட்டு இருந்த முகம்லாம் இனிமேல் டால் அடிக்கும். அதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. 2-5 புதன் ராசிக்குள் இருப்பதால் பேச்சு ஆற்றல் நல்லா வரும். பேச்சில் ஒரு இனிமை தெரியும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் ஒரு விருத்தி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் இப்போ உங்களுக்கு சிறப்பான நேரம். ஒரு பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இலக்கை அடைவீங்க. நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம். சார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி என்ன சார் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னிங்கன்னா, நேற்றைய கிரகநிலை, இன்றைக்கி கிரகநிலை, நாளைக்கு, இன்றைக்கி வராத விஷயம் கூட உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் இது. என்ன இப்போது கிரகநிலையில் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சுப கிரகங்கள் 12ஆம் இடத்துல நிறைய இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். செலவை கட்டுப்படுத்த வேண்டும்.
அது ஒன்று தான். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுகமாக நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். நம்ம இதை நேற்று ராசி பலன்லேயே சொல்லியிருந்தோம். 8ஆம் இடத்துல சனி பகவானை தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு வலிமையாக உட்காந்துருக்கு. பிறவி ஜாதகம் பிரமாதமாக இருந்ததுன்னா 100% நற்பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது. பொதுவாகவே பிறவி ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அது நல்லது. கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் வரும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அது சிறப்பு. இப்போது 11ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து புதன், சுக்கிரன், குரு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நன்மையான கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யும். நன்மை அப்படின்னா என்ன? உங்களுடைய வயது, தகுதி, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நன்மை நடக்கும். இப்போ ஒரு மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும். அவங்க விருப்பப்பட்ட காலேஜ், ஸ்கூலில் இடம் கிடைக்கும். நீங்கள் வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்து பெற முடியும். சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணம் உங்களுடைய பிறவி ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும். திருமணத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சுகமாக நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். குடும்பம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்ககிட்டலாம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டோம்னா அதுலேருந்து ஏதாவது பிரச்சனை கிளம்பலாம். அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, அமைதியாக இருங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. ஏதாவது பிடிச்ச டிவி ப்ரோக்ராமை பாருங்கள், அதுவே சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன், ராகு 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல விஷயம். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று காணப்படுது. அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு காட்டுது. ஆனால் உடம்பு விஷயத்தில் ஆரோக்கியம் தேவை. ஏன்னா இப்போ தான் உடம்பு உபாதைகள்லாம் ஏற்படும். செவ்வாய் வலுத்து காணப்படக்கூடிய நேரம். செவ்வாய் அஷ்டமாதிபதி, அவர் அஷ்டமஸ்தானத்திலேயே வலுவாக உட்காந்துருக்கார். இந்த மேஷத்தை விட்டு செவ்வாய் நகரும் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியான பிரச்சனை இருக்கும், மன ரீதியான பிரச்சனை இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை தினமும் வணங்கணும். தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லணும். அதுதான் உங்களுக்கான பலன். துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். முதல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. நமக்கு தெரியாமல் நம்மளை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த புறத்துக்கு போயிடுவாங்க, வேறு புறத்துக்கு போயிடுவாங்க. அதனால் நமக்கு தொல்லை கொடுத்தவர்கள், இன்னல் கொடுத்தவர்கள், எதிரிகள் எல்லாரும் விலகி செல்லக்கூடிய நேரம் இது. சொந்தக்காரங்க மத்தியிலேயே நம்மளை பற்றி காசிப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போது காணாமல் போயிடுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சி தாங்க முடியாமல் ஓடி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் வளரக்கூடிய நேரம், வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரம். இனி அவர்களுக்கு தான் வீழ்ச்சி, உங்களுக்கு வளர்ச்சி. அப்படி ஒரு நேரம் இது. சொத்து சுகம் சேரும். சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். நிறைய வருமானம் வரும், உபரி வருமானம் வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. நிறைய கையில் சர்ப்ளஸாக மணி இருக்கும். மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை நம்ம நேற்றைய ராசி பலன், அதற்கு முந்தைய நாள் ராசி பலன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். செவ்வாய் இப்போ மேஷ ராசிக்குள்ளே இருக்கார். செவ்வாய் மேஷ ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். அங்கே பலம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் 6ஆம் இடம் வலுவாகும்போது தான் நிறையா கடன் தொல்லை வரும். கடன் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடனெல்லாம் இப்போது அந்த நபர்கள் உங்கள்கிட்ட கடனை திருப்பி தரணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த கடனுடைய தொல்லைகள் அதிகமாகும், கடன் உபாதைகள் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கடன் வாங்கும் எண்ணத்தை தூக்கி போட்டுறணும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சில குளறுபாடு படிகள் வரலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். வருமானம் வரும். வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. இப்போ வருமானம் வரக்கூடிய நேரம். ஆனால் வர்ற வருமானத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அதில் கவனமாக இருங்க. இது வருமானம் வரும் அப்படின்னா கடன் வாங்கும் எண்ணம் வருமா அப்படின்னா கடன் வாங்குகிற எண்ணமும் வரும். வருமானம் தான் வருதே, லோன் வாங்கிலாம் என்ன ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால் கொஞ்சம் இப்போ கடன் வாங்கும் எண்ணத்தை குறைச்சிக்கணும். வருமானத்தை சேர்த்து வைக்கணும். இந்த நாள் சுகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் 5ஆம் இடத்திற்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அவர் இப்போ அந்த இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் உங்களுடைய
நீங்கள் தமிழ்நாட்டிலேயே உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம், குலதெய்வ வழிபாடு நடக்கும். ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கே போகலன்னா இப்போ போயிட்டு வருவீங்க. நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய நேரம், சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் இது. கொஞ்சம் ஒரு 80 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உபாதைகள் ஏற்படலாம். அடிவயிறுக்கு கீழே பிரச்சனை வரலாம். அந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் இப்போ ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கார். அதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம், யூரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யூரினரி ட்ராக்கு, அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஆனால் விலகிடும், சரியாயிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலம் நன்மை நடக்கக்கூடிய நேரம். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். சிறு பயணம் ஏற்படும் உங்களுக்கு. இன்றைக்கி ஏதாவது ஒரு பிக்னிக் டூர் மாதிரி ஏதாவது உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போவீங்க. அங்கே யாராவது ஒரு புதிய நபரை சந்திப்பீங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்தி சேரும். பயணத்தால் நன்மை, சகோதரர்களால் நன்மை, சிறப்பான யோகமான நல்ல நாள் இது. கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவோடு இணைந்து காணக்கூடிய நேரம். ராசிக்குள் சனி பகவான். 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் சுகத்தை கொடுப்பார். சுக்கிரன் சார்ந்த சுகங்கள் கிடைக்கும். அப்போது ரொம்ப யோகமான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இல்லத்திற்கு தேவையான கட்டில், மெத்தை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. நம்ம படுக்க சுகம், படுத்துக்குவோம் இல்லையா, அந்த சுகம், அதற்கான விஷயங்களுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை. உங்கள் பெட்ரூமில் ஒரு பெரிய ஏசி வாங்கி போடலாம், காஸ்ட்லியான ஏசி. இல்லைன்னா அதை அங்கே எப்படி அலங்கார பொருட்கள் வைத்தா ரொம்ப ரூம் அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி அலங்கார பொருட்களில் வாங்கி அதை அழகுபடுத்துறதுக்கான நாட்டம் அதிகரிக்கும். வருமானமும் வரும், செலவுகளும் வரும். நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய கிரகம் சந்திரன் இப்போ ராசியை கிடக்கிறார். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்றைக்கி ஏகாதசி விரதம், பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள். ஏன்னா கடவுள் அருள் வேணும். நம்ம எந்த விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கணுன்னாலும் இன்றைக்கி உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய கிரகமைப்பு இருக்குது. அதனால் பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள். துளசி மாலை கொடுத்து வணங்கி வாருங்கள். ராசியை சந்திரன் கிடக்கும்போது சில மன அழுத்தம் ஏற்படும். அதனால் அந்த மன அழுத்தத்தை இறைவன் தான் போக்க முடியும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. இன்றைய நாள் நல்ல நாள்.